என்னது இது? இது கலர் கலர் பொடியா இருக்கு. ஒருவேளை கொரோனாவை கொல்ற அரிவகை மருந்தோ இருக்கும். இதை சாப்பாட்டில் நிறைய போடணும், அப்பதான் அவருக்கு நோய் நொடி எதுவும் வராமல் இருக்கும். இது என்ன நூல் கண்டு மாதிரி இருக்கு? ஒருவேளை பூக்கட்டை வாங்கிட்டு வந்திருப்பாரோ? நமக்கு தான் கட்டவே தெரியாதே. ஐயோ, என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. ரங்ஸ், ஐயோ, கேட்டுப்பாரா? இப்போ என்ன பண்றது? என்ன ரங்ஸ், பொருள்லாம் ஓகேவா இல்லை வேற ஏதாச்சும் வாங்கணுமா? அப்பாடா, எதுவுமே அவருக்கு கேட்கல. என்ன, எதுவும் கேட்கலையா? இல்லைங்க, வேற எதுவும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேனுங்க. ஓ சரி சரி, நீ வேலையை பாரு. சரிங்க. அப்புறம் உன் சமையல் இன்னைக்கு பட்டையை கிளப்பிடணும். வர்றவங்கலாம் இன்னைக்கு ஒரு புடி. அச்சோ, அவகிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அது மறந்துட்டோமே. ரங்கம் வாயேன். ரங்கம் இதோ வரணுங்க. டேய் சொல்லு மச்சான். மச்சான் கன்ஃபார்மாடா? டேய் கன்ஃபார்ம்டா. மச்சான் உன்னை நம்பி தான்டா இருக்கோம். சரிடா சரிடா, எல்லாம் நான் பாத்துக்கறேன்டா. அப்புறம் டேய் நான் சொல்றேன். சரி ஓகே மச்சான், நீ போனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகேடா. ஓகே. சொல்லுங்க. ரங்ஸ், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. அதை எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரில, கொஞ்சம் பயமாக இருக்கு. பயமா இருக்கா? அப்படி என்ன கேட்க போறாரு? இல்லை, என்னதான் நீ நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தாலும் நம்ம ஊர் பாரம்பரியம் கல்ச்சர்னு மாறாமல் இருக்க. அதான் நீ இதை எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரில. ஐயோ, என்ன கேட்க போறாரு? ஒன்றும் புரியலையே. என்ன எதுவும் சொல்லாமல் இருக்க? நான் என்ன கேட்குறேன்னு இன்னுமா உனக்கு புரியல? புரியலைங்க. நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டினாலே எல்லாம் இருக்கணும்னு பசங்க கேட்குறாங்க. சமையல் நல்லா வரணும்னு சொல்ல வராரோ? எல்லாமே நான் சமைச்சிடுறேங்க. ஐயோ, நீ சமைச்சிருவோன்னு எனக்கு தெரியுமா, நான் அதை கேட்கல. பசங்க ட்ரீட் கேட்குறாங்க. அது என்னவா இருக்கும்? பிராண்டில் லிஸ்ட் போட்டு வச்சிட்டேன். நீ ஓகேண்ணா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் உனக்கு ஓகேவா? சரிங்க. நீ ஓகே சொல்லுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்க வந்தது, எனக்கும் ட்ரிங்க்ஸ் பெர்மிஷன் தருவியா? நான் ரெகுலராக குடிக்க மாட்டேன், சோஷியல் ட்ரிங்கர்தாம்மா. ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக்கிட்ட, உன் புருஷன் உன்கிட்ட திரும்ப திரும்ப ஏதாவது கேட்டா, எதை பற்றி யோசிக்காத கண்ணு, உலகத்தில் இருக்கிற பொண்டாட்டிகள்லாம் சொல்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை கவலைப்படாமல் சொல்லி போடு. சார், வழியில் நிற்கிறீங்க, நான் கார் எடுக்கணுமா வேணாமா? உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டங்க. அப்போ உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைங்க. ஐயோ இறங்கோ, புஜிக் 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 புஜிக், தேங்க்யூ. சீக்கிரம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிடு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பாடு சாப்பிட்டு மிரண்டு போயிடணும். நான் வந்துடுறேன். அவர் வரத்துக்குள்ள சக்கரபாணி சாருக்கு ஃபோன் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டு சமைப்போம். என்ன கண்ணு, காலையில் டிஃபனுக்கே கூப்பிடுவேன்னு பார்த்தேன், மதிய சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்குற, என்ன விஷயம்? அவர் காலையிலே என்னத்தையும் எடுத்து பாலில் கலக்கி தேனெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டாருங்க. இப்போ சாயந்தரத்துக்கு தான் பெரிய போராட்டமே இருக்குதுங்க. என்ன போராட்டம்? அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாம், எல்லாருக்கும் என் கையால் சமைச்சு போடணுமா. என்னம்மா சொல்கிற? எதுக்கு இதெல்லாம் பண்ணுற இப்போ அவன்? அவர் பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காருங்க. அதான் சமையலாகவே இருக்காதே. யோ சார்,
சரி சரி மசன்னு பேசிட்டே இருந்த அப்படி என்ன சமைக்கணும்னு சொல்லு. கடை நேரம் வச்சு பின்னி பேடல் எடுத்து போடுவா. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செஞ்சிடுவேன். சரிம்மா, அவன் உங்ககிட்ட என்னதான் செய்ய சொன்னா அதை சொல்லு. அவர் என்னென்னமோ கேட்டாருங்க. ஏதோ ஆன்டி மென்டலு. ஆன்டி மென்டலா? கான்டினென்டலா? அதான் அதான் அதான். ம், இங்க பாருமா, அவன் உன்கிட்ட பெரிய ரேஞ்சில் தான் எதிர்பார்க்குறான். ம், அப்புறம் சுயமும் கேட்டாருங்க. சுயமும் கேட்டு போட்டானா? ஆ, ஓ, இங்க பாரு, நீ எதுல வேணா சொதப்பி இருக்கன்னு, சுயத்துல மட்டும் எந்த குறையும் வச்சிடாத. ஐயோ, அது உங்க கையில தான் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சரி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணு. அப்படிங்களா? அது எப்படி பண்ணணும்? காய் எடுக்கட்டுமா இல்ல கறி எடுக்கட்டுமா? முருகா, இங்க வேற, நீ காய்கறி எதுவும் எடுக்க வேண்டாம். நான் இப்போ உனக்கு ஒரு கால் பண்ணுவேன். அதுதான் வீடியோ கால். ஸ்க்ரீனில் பச்சை கலரில் ஒரு பட்டன் தெரியும், அதை அமுக்கு. சரியா? அ, 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 சரி. வா. ஹே, என்னது இது? இதுக்குள்ள வந்துட்டீங்க? இப்போல்லாம் எதில் வேணால் வரலாமா, அந்த வசதி இருக்கு. சரி, இப்போ நீ உன்ற வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்னு காட்டு. உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு எல்லாமே. நீங்களே திரும்பி பாருங்க. நான் திரும்பி பார்த்தா என்ற வீடு தான் தெரியும். நீ ஃபோனை திருப்பி காட்டு, அப்போ தான் உன்ற வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் பார்க்க முடியும். சரி சரி, இருங்க காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா கலர் கலரா எத்தனை பொடி வச்சிருக்காங்கன்னு? அப்புறம் இங்க பாருங்க, எதுக்கு இந்த நூல் உருண்டைனே தெரியல. இந்த பாட்டில்குள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. போதும் போதும், தலை சுத்துது. ஃபோனை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறத செய்ய. சரிங்க சார். சொல்லுங்க சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? கிழிஞ்சது ஓரமாக வைக்கிறதுனா இப்படியா? எடுத்து முகத்துக்கு நேராக வச்சு பேசுமா, அப்போ தானே நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியும். ஐயோ, எங்க வைக்க? சொல்லுங்க சார். அந்த மேடையில குச்சி மாதிரி ஒண்ணு இருக்குதுல்ல, அதுதான் லைட். இதுதானுங்களா? இது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வச்சிட்டியா? ரைட். இப்போ என்ன பண்ற? ஒரு பாத்திரத்தை எடுத்து மேல வச்சு உள்ள தண்ணி ஊத்து. பத்தாதுமா, இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஓ, அவ்வளவு வேண்டாம். குளிக்கிறக்கா தண்ணி வைக்கிற? போதும். இப்போ சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்னாச்சு? யப்பா, இரு யப்பா. அம்மா, கொஞ்சம் ஒன்று ஆர்வத்தை கம்மி பண்ணிக்குமா, படன்னு வருது. வா. சும்மா புலம்பாதீங்க. நீங்க தான் என்னை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டீங்க. அப்போ நீங்க தான் அனுபவிக்கணும். நல்லா அனுபவிங்க. நேயர்களே, நாம் இனி சுயம் எப்படி செய்வது என்று பார்ப்போமா? இதோ இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சுயம் தானுங்க. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிடலாம். சக்கரை சார், எனக்கு ஏனுங்க சார் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க? அவருக்கு என்ன ஊர் உலகத்துல பொண்ணா கிடைக்காது? அழகா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு. 5 கண்டிஷனுக்கு இல்லைனாலும் 2 3 கண்டிஷனுக்கு ஒத்து வர பிள்ளையாவது கட்டி வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் நேரங்காலம் வரும்போது உனக்கு தெரியுமா, எதுவும் கேட்காத. அப்படி என்ன காரணம் தானுங்க சார், அதையாவது சொல்லலாம் இல்லைங்களா? இங்க பாரு, அவனுக்கு வரப்போற மனைவி கிட்ட அவன் 5 விஷயம் எதிர்பார்த்தான். ஆனா நான் ஒண்ணே ஒண்ணுதான் எதிர்பார்த்தேன், அது உன்கிட்ட இருந்துச்சு.
அதனால தான் உன்னையே அமைச்சு வச்சிட்டேன். இங்கே பாரு, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. சமயம் வரும்போது நானே சொல்கிறேன். அதானே நீங்க நல்லா தெளிவா இருப்பீங்கல்ல. முருகா. சரிங்க சார், இப்போ இந்த சோசியல் ட்ரிங்கர்னா என்னன்னு சொல்லுங்க. சோஷியல் ட்ரிங்கரா? இல்ல, நான் சோசியல் ட்ரிங்கர்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிருக்காரு. அதையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி தான் போயிருக்காருங்க. பாவி மாதவா, வேலையை காட்டிட்டியா? அம்மணி, சோஷியல் ட்ரிங்கர்னா என்னன்னு தெரியுமா? ட்ரங்க்ஸ். ஐயோ, அவர் வந்துட்டாருங்க. நீங்க இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அம்மணி, கண்ணு கண்ணு, இரு. கட் பண்ணி போட்டாலே. மாதவா, சோஷியல் ட்ரிங்கர்னு தைரியமா சொல்லி வச்சிருக்கிறியாடா. என்ன பயங்கரமா வாசனை அடிக்குது. இந்த வாசனையே சொல்லுது உன் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு. சமையல் முடிய போகுது. முடிஞ்சதும் நான் சுத்தமா எல்லாத்தையும் ஏறு கட்டி வச்சிடுறேங்க. நான் என்ன கேட்டேன்னா, ஒரு வீரன் போர்ல இறங்கி சண்டை போட்டா எதிரியை தான் பார்ப்பான், போர்க்களத்தை பார்க்க மாட்டான். அதே மாதிரி ஒரு ஷெஃப்பு சமையலை தான் பார்ப்பான், சமையல் கட்டை பார்க்க மாட்டான். நான் சொல்றது கரெக்ட் தானே? உன் வேலை நீ சின்சியராக இருக்கணும். அந்த சின்சியாரிட்டி உன் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு காட்டும். சரி, நான் வரேன். ஏய், இரு ஒரு நிமிஷம். சமையல் கட்டில வேலை இருக்குங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க சுயம் கேட்டீங்களா? உங்களுக்கு சுயம் வேணுங்களா வேண்டாங்களா? சுயம் இப்பே பண்ணா சூடு ஆறிருமா. நான் சூடு அவனை கொண்டு தரேன். டிஸ்டர்பன்ஸ். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கசக்குது. ரங்கம், குடிப்பியா நீ? சரக்கு குடிப்பியா? இது சரக்கா? ரொம்ப பாரம்பரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். பசங்க ஃபோன் பண்ணாங்கன்னு போனேன். நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நீ பீர் எடுத்து அடிக்கிற. நான் ஒன்றும் குடிகாரி எல்லாம் இல்லைங்க. நீங்க எதுக்கு இது வாங்கி வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க குடிப்பீங்களா? இல்ல இதெல்லாம் உங்க ஆபீஸ்ல இருந்து வர்றவங்களுக்காக வாங்கி வச்சிருக்கீங்களா? நீ என்ன ஷார்ட் டர்ம் மெமரிலஸா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவேன் என்ன? நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா அது சொல்லுங்க. லூசாடி நீ. சொல்லிட்டு தானே நான் போனேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்களா? அடங்கப்பா, இது உலகமாக நடிப்புறா சாமி. நான் எதுக்குங்க நடிக்கணும்? நீங்க குடிப்பீங்கிறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இங்க பாரு ரங்கநாயகி, நீ குடிப்பனா சொல்லிரு. இல்லை இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண போறேன்னா பரவாயில்ல, சொல்லிட்டு பண்ணு. ஆனா நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லி என்ன நீ பைத்தியக்காரனாக்காத. எனக்கு இந்த கருமெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா அது முதல்ல சொல்லுங்க. குடிப்பேன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள மறந்துட்டியா நீ? சொன்னீங்களா? எப்பப்பா என்ன நடிப்புடா சாமி. ஏங்க எனக்கும் இந்த மாதிரி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் யார்ட்டங்க இதெல்லாம் போய் கேட்கறதுன்னு தெரில. நீங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தா நானே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே. அதை விட்டுட்டு நீ குடிப்பியான்னு கேட்டதுக்கு மொத்த ட்ராமாவை என் பக்கம் திருப்பி விடுற. ஏங்க பார்த்து பேசுங்க. நான் ஒன்றும் குடிகாரி எல்லாம் இல்லை. இந்த கருமோ சரக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை தொற்றுக்கவே மாட்டேன். இப்படி கேவலமா நடிக்காத ரங்கநாயகி. ஏன் நீ குடிக்கிறப்ப சரக்குன்னு தெரியாதா? சரி, அது சரக்குன்னு கூட உனக்கு தெரியல.
இது என்னன்னு தெரியுதா? இதுல பீர்னு எழுதிருக்குல, அது கூட உனக்கு படிக்க தெரியாதா? நீ என்ன முட்டாளா? இல்ல கேக்குற நான் முட்டாளா? இந்த பாரு, நீ குடிச்சதுனால நான் திட்டல, அதை கூட நான் புரிஞ்சுப்பேன். ஆனா நீ சமாளிக்கணும்னு சொன்ன பொய்யை தான் என்னால ஏத்துக்க முடியல. சரி அழாத விடு. எதுக்கு அழுகுற? அழுகு நீ பாட்ரி. இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் வர டைம் ஆயிடுச்சு. அவங்க முன்னாடி அழுது என்னை கேவலப்படுத்தாத. நீங்க குடிப்பீங்கன்னு என்னால ஏத்துக்கவே முடியலைங்க. உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏய், சும்மா மறுபடியும் பேசிட்டு இருக்க, எனக்கு வெறுப்பாகுது. நான் உன்கிட்ட சொல்லி நீ சரின்னு சொல்லி ஈன்னு பல்ல காட்டினேல, அப்போ உனக்கு தப்புன்னு தோணலையா? சொல்லு, அப்போ உனக்கு தோணலையா? இல்லைங்க, குடிச்சா நல்லதுக்கு இல்லைங்க. ஏய், நான் குடிச்சா என் உடம்பு தானே வீணா போகுது, உனக்கு என்ன? சொல்லு. ஒழுங்கு மரியாதை என் ஃப்ரெண்ட்ஸ் வரக்குள்ள நீ ரெடியாக இருக்க. அவங்க முன்னாடி ஏதாச்சும் அவமானப்படுத்தணும்னு நினச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏங்க